நீங்க தான் சுந்தரத்தோட அப்பாவா? ஆமாம்மா. யார் மணி? உன்னை இதுக்கு முன்னால் இங்கே பார்த்தது இல்லையே. ஆமாம், என் பையனை எப்படி தெரியும் உனக்கு? நல்லாவே தெரியும். நீங்க ஒரு வயசான மைனர், உங்க பையன் வயசாகாத கிழவன். என்னம்மா அப்படி சொல்லிட்ட? அவன் ரொம்ப நல்ல மனுமா. அவனை நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்கிறமா? ஆமா, நான் தப்பா தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இப்ப சரியா புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க ஆக்டிவிட்டீஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நீ என்னென்னமா சொல்றியம்மா? ஆமா, உன் பேர் என்னம்மா? என் பேர் ருத்ராதேவி. நான் ஒரு அனாதை. எனக்கு இந்த ஊர்ல யாருமே பழக்கம் இல்லை. நான் பழகின ஒரே ஆறு உங்க பையன் சுந்தர் தான். ஆனா அவனும் இப்ப என்ன பிடிக்கலன்னு என்னை வெறுத்து ஒதுக்குறான். வெறுக்கிறானா? ஆமா, வெறுக்கிற அளவுக்கு நீ என்னமா தப்பு பண்ண? நான் உன்னை காதலிக்கிறேன், எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொன்னேன். அதான் அவனுக்கு பிடிக்கல, அதான் வெறுத்து ஒதுக்குறான். ஆட கேளுத, அவனுக்கு ஆடம்பரமா வாழ தெரியாதம்மா, அழக ரசிக்க தெரியாதுமா. அப்ப நான் சொன்னாலும் கேட்க மாட்டா. ஆனா என் சின்ன மக தர்மராஜ் இருக்கானே, அவ சிங்க குட்டி மன்மத ராஜா. எதை சொன்னாலே கப்புன்னு பிடிச்சுக்குவா. ஏன்னா அவ என்ன மாதிரி இங்க பாருங்க, நான் சுந்தரத்துக்கு படத்துக்கு முன்னாடி உங்களை பார்த்துருந்தா கண்டிப்பா என் காதலை அவன்கிட்ட சொல்லியிருக்கவே மாட்டேன். ருத்ரா, என்ன சொல்ற? என்னமோ தெரியலங்க, உங்களை பார்த்த உடனே எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சி போச்சு. அடேங்கப்பா, நான் உன்னை கட்டிக்கிறேன்னு சொன்னா சரின்னு சொல்லிடுறது. நான் உங்களை கட்டிக்கலான்னு முடிவு பண்ணி ரொம்ப நேரம் ஆச்சு. ருத்ரா, எனக்கு கல்யாண வயசுல 2 பசங்க இருக்காங்க. அவனுங்களுக்கு கல்யாணம் பண்றதை விட்டுட்டு நான் கல்யாணம் பண்ணனா ஊர் தப்பா பேசும்மா. நான் ஆசநாயகியோட ஜாலியா ஆட்டம் போட்டமா, அப்படியே லைஃப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டே இருக்கணும்மா. இனிமே நீங்க அப்படிலாம் இருக்கக்கூடாது. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் தாராளமா தரேன். அதனாலதான் இந்த கிழவனை கட்டிக்கலாம்னு சொல்றியா? ருத்ரா, வயசான என்ன கட்டிக்கிட்டா இந்த ஊரு நம்மளை தப்பா பேச. ஆனா என் சின்ன மகன் தர்மராஜ கட்டிக்க, அவ நான் எதை சொன்னாலும் கப்புன்னு பிடிச்சிக்குவேன். ஏன்னா அவ என்ன மாதிரி. அட போங்க, அவ என்னை விட சின்ன பையன். நான் காதலிச்சது உங்க பையன் சுந்தர. ஆனா நான் இப்ப காதலிக்கிறது உங்களை. இங்க பாருங்க, உங்க மனசை தொட்டு சொல்லுங்க, உங்களுக்கு என் மேல ஆசை இல்லையா? நீங்க ஒரு கலைஞன், எனக்கு தெரியும். 90 வயசானாலும் 20 வயசு பொண்ணை சந்தோஷமா வச்சுக்கிற அளவுக்கு உங்ககிட்ட சக்தி இருக்குன்னு எனக்கு தெரியும். சரி, நீ இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் இந்த ஆட்டத்தையே கொஞ்ச நாளைக்கு ஆடித்தான் பாப்பமே.
முகூர்த்தத்திலேயே நமக்கு கல்யாணம். சரி வா, அப்படியே நம்ம தோட்டத்து பக்கம் போய் சுத்தி பார்க்கலாம். நான் பார்க்கறது நிஜமா? ஓ மை காட், 1 கோடி வண்ணத்து பூச்சிகள் என் கண்முன்னாடி சுத்துற மாதிரியே இருக்கு. ஓஹோ, அப்படியா? அப்புறம் அப்புறம் என்ன, இவ்வளவு நேரம் உன்னைத்தான் நினைச்சிட்டு இருந்த, அதான் நீ வந்ததும் எனக்கு ஆச்சரியமே தாங்கல. சுந்தர், காதல்ங்கிறது இரு மனம் முடிச்சுன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் ஒருத்தர் நினைக்கிறப்பே இன்னொருத்தர் வந்து அப்படியே நின்னுக்குவாங்க. மௌன கடை உடைஞ்சா காதல் பிறக்கிறது உண்மை. அன்னைக்கு உன்னோட மௌனம் கலைஞ்சது, அதான் நம்ம காதல் பிறந்தது. ஆமா சுந்தர், ஆனா இதுக்கெல்லாம் நாம செல்வத்துக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா நம்மளுடைய இந்த காதலுக்கும் சந்திப்புக்கும் அவர் தான் காரணம் இல்லையா? ஆமா வித்யா, நம்ம பொற்செல்வனுக்கு தான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். உங்க அக்கா காதலை உங்க அண்ணா பாண்டிகிட்ட சொல்லியாச்சா? இல்ல, அவருக்கு இன்னும் தெரியாது. நாங்க 2 பேரும் எங்க காதலை ஒரே சமயத்துல எங்க அண்ணங்கிட்ட சொல்லலான் இருக்கோம். அவரு எங்க காதலுக்கு ஒருபோதும் மறுக்க மாட்டாரு. ஓகே வித்யா, இப்படியே பேசிக்கிட்டே நேரத்தை கழிக்காம உன்னோட ஒட்டு விழுந்த உன் இதழ்களால் எனக்கு ஒரே ஒரு கிளிக். ஹலோ, உங்களுக்கு கிக்கு கொடுக்கறதுக்கு என் உதடு என்ன விஸ்கி பிராண்டின்னு ஊறிட்டு இருக்கா என்ன? ஆமா வித்யா, உன் இதழ்ல கல்லு உருது. உன்னை உத்து பார்த்தாலே உன் கண்கள்ல போதை ஊற்று உருது. மொத்தத்துல நீ என் பக்கத்துல இருந்தா பக்கத்துல தான் நல்லா தான் இருக்கும். ஆனா நான் இப்ப கிளம்பணும், எங்க அண்ணன் தேடுவார், நான் கிளம்புறேன். கண்ணாடியா நல்லா புடுறா, நல்லா புடுறா. பிடிக்கிற முதலாளி, ஏய் கண்ணாடி திருப்பி புடுறா. ஏற்கனவே பொண்ணு பார்க்க போற, கண்ணாடியே பார்க்கல எவன்டா பொண்ணு கொடுப்பியா எனக்கு? சரி அந்த சீப்பேடு, இந்த கண்ணாடி புடி. ஏ நல்லா புடுறா, எடுவட்ட நாயே. எனக்கு 8 லெவல் தான் முதலாளி பிடிப்பேன். இதுக்குத்தான் குட்டையனை கூட்டிட்டு வரக்கூடாது. ஏலே நல்லா புடிடா. பிடிக்கிற முதலாளி, ஏய் எங்கெங்காவது புடிச்சுடா. வேடியை பிடிக்கிற முதலாளி. ஏய் எட்ரா பவுடரா. கண்ணாடி எடுறா, கழுதிக்கு பிறந்தவனே. நான் அடிச்சு விடுறேன் முதலாளி. அம்மா சென்டர்ரா. பின்னாடி காமிங்க, நீங்க ஆய் கழுவ மாட்டீங்க. நாத்தடிக்கும். டேய் டேய் இங்க பாரு அடக்கோழி. சொல்லு முதலாளி. இன்னைக்கு சொல்லு முதலாளி. நம்ம பொண்ணு பார்க்க போறோம்டா. முதலாளி எங்க போறோம்? பொண்ணு பார்க்க போறோம்டா. பொம்பளை பார்க்க போறோமா? ஆமாடா, இன்னைக்கு அப்படியே சும்மா ஜம்முன்னு அடிக்கிற பவுடர் வாசலையும் சும்மா கும்முன்னு அடிக்கிற மல்லிகைப்பூ செண்டுலையும் பார்க்க போற பொண்ணை அப்படியே வந்து என்ன கட்டி அணைச்சிக்க போறாடா. ஆமா முதலாளி, ஆமா முதலாளி, அணைச்சுக்குவாங்க. டேய் நாம பொண்ணு பார்க்க போற விஷயம் இந்த ஊர்ல எவனுக்கும் தெரியக்கூடாதுடா. சரி முதலாளி, கெடுத்து விட்டுருவாங்க முதலாளி நம்ம ஊருக்காரங்க. ஏன்டா அடக்கோலிய எங்க போறேன்னு தெரியுமில்ல இன்னைக்கு? இன்னைக்கு என்ன முதலாளி, அப்படி என்ன விசேஷம்? ஏய் பொண்ணு பார்க்க தாண்டா போற, இளவெடுத்த நாயே. எத்தனை டைம்டா சொல்றது? ஏன் முதலாளி, நீ
பொண்ணு பார்க்க போறோமா அக்கப்போரு மாமா. அடி செருப்பால நாய, உனக்கெல்லாம் நான் மாமா கிடையாதுடா. ஊருக்கே மாமாவா? ஆட உங்க அப்பாத்தா, நானு கட்டிக்க போற பொண்ணுக்கு தாண்டா மாமன். அப்படியா முதலாளி? ஆமாடா அடக்கோழி நாயே. சரி முதலாளி. டேய் எடுறா அந்த மல்லிகைப்பூவை. இரு முதலாளி எடுக்கிறேன். அடடா, அல்ல அத்து போச்சு முதலாளி. ஏன்டா டேய், மல்லிகைப்பூ கொண்டைக்கு போறதுக்கு கொண்டாட சொன்னா அவ ஏய், தப்பா பேசாதயா கருமம். நாருதுடா டே. நேத்து கழுவுனியா இல்லையாடா? நம்ம எப்பயுமே கழுவுறது இல்லை, டிஷ்யூ பேப்பர் தான். டிஷ்யூ. முதலாளி. ஏண்டா கழுவ சொன்ன பாவத்துக்கு எனக்கு குப்புற கமுத்திட்டியாடா. இருமலே வருதுடா டே. அதான் வயசானா அப்படிதான் முதலாளி. 40 வயசாகி பொண்ணு பார்க்க போகணும் எங்க முதலாளி போறது? அட அறிவு கட்ட நாயே, நானு 7.5 வருஷமா பொண்ணு பார்க்கறேன்டா. குடியானா பிறந்தா 40 வருஷம் வரைக்கும் பொண்ணு கிடைக்காது, கெடுத்து விட்டுருவாங்க. இன்னைக்கு பார்க்க போற மட்டும் பொண்ணு மட்டும் எனக்கு செட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, இந்த ஊர்ல எவனும் என் மைத்த கூட புடுங்க முடியாது. அங்க இருந்தா தான் முதலாளி போடுங்க. எல்லாம் கொட்டி போச்சு. மூடி போனா மசூர் ஒன்னே போச்சுடா. ஏன் முதலாளி கோவப்படுறீங்க இப்போ? நீங்க என்ன போருக்கா போறீங்க? எங்க போகணும்னு கேட்டவனே தோத்து போயிடும்னு சொல்றதுக்கு பொண்ணு பார்க்கத்தான் முதலாளி போறீங்க. அடா அறிவு கட்ட நாயே, போருக்கு போறவங்க கூட கூட்டத்தோட கூட்டமா போயிட்டு வந்துடலாம்டா. ஆனா பொண்ணு பார்க்க போறப்ப கை காலெல்லாம் விட 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 நடுங்குதுடா. அது வேற ஒண்ணும் இல்ல முதலாளி, உங்களுக்கு நரம்பு வளர்ச்சி. ஏய், நரம்பு தளர்ச்சிக்கெல்லாம் நிறைய டாக்டர் இருக்காங்கடா. முதல்ல உன்னோட வளர்ச்சிய பாருடா. நம்ம அவ்வளவுதான் முதலாளி, இனிமேல் எங்க வளருது? ஏண்டா உனக்கு அனுபவம் அதிகமா இருக்குதா? முதலாளி நம்ம பேரு அடக்கோழி, அதுக்கு தகுந்த மாதிரி எத்தனை கோழிகளை அட வச்சிருப்பேன். வச்சிருப்பீடா, நீங்க வச்சிருப்பீடா. தெரியும்டா, நீ பொன்னியானூர்ல வெள்ளியம்பாளையம் அரியாம்பட்டின்னு எல்லா ஊர்லயும் சொத்தி ஒரு பொம்பளைய கூட விட மாட்டீரியா. அதான் பல பொன்னங்கிராம மட்டும்தான். நீ தலையத்து பட்டி லோடு இருக்கிறன்னு சேலை வரைக்கும் போற. எந்த லோடு இறக்குறீன்னு யாருக்கு மாம்சே தெரியும்? ஆமா, நான் லோடு ஏத்துனேன், நீ வந்து டெலிவரி பார்த்தியா? சரி முதலாளி, உங்களுக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்க முதலாளி. எந்த ஊர்லடா? அட நம்ம அன்னைக்கு ஆப்ப வைக்க வந்தால அன்னைக்கிளி, அவ கூட நல்லா தான் இருக்கிறா. கம்முன்னு அவளையே நீங்க கல்யாணம் முடிச்சுக்க முதலாளி. கல்யாணம். ஏண்டா அவளை எங்கேயோ பார்த்துருக்கன்னு நீ சொல்லியிருக்கிறியே, எங்கடா பார்த்த குட்டையா? அதெல்லாம் பார்த்தாவோ இல்லை பார்க்கலனாலாவோ நீங்க அவளை எப்படியாவது நான் சமாதானம் பண்ணி உங்களை கல்யாணம் பண்ணி வச்சு போறேன். நீ சொல்ற ஐடியா நல்லா தாண்டா இருக்கு. அதுக்கு அந்த ஆப்பக்காரி சம்மதிக்கணுமேடா. முதலாளி, நான் எதையாவது கிளட்டியாவது அவளை கை காலில் உளுந்து உங்களுக்கு கட்டி வச்சு போடுறேன். வாங்க போலாம். அப்போ ஐயோ சாமி, உன்னோட மட்டும் கழிச்சு காமித்துறாரா? இத்தனை நாளா கண்ண பொம்பளைகளை சேர்ந்து கும்மால அடிச்சிருந்தீங்க, இப்ப வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டீங்களா? டேய், அவளை சும்மா கூட்டியாரடா. ருத்ரா காலத்துல தாலி கட்டி என் பொண்டாட்டியா கூட்டிட்டு வந்திருக்கேன்டா. ஏய் ருத்ரா, நீ ஏத்துக்கிட்டீங்க. இவன் உன் தம்பிக்கு உனக்கு சித்திடா, சித்தி. ஏய் ருத்ரா, முதல்ல என்ன காதலிக்கிறேன்னு சொன்ன, நான் ஒத்துக்கல. இப்ப எங்க அப்பாவை எப்படியோ மயக்கி
அவரையே கல்யாணம் பண்ணி என்ன தைரியம் இருந்தா எங்க வீட்டுக்கே வந்திருப்ப. உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கா? ஏய் இங்க பாரு, நான் உனக்கு சித்தி, அதாவது அம்மா மாதிரி. ஒழுங்கு மரியாதையா பேசு. ஆமா, எங்க சின்ன தம்பி காணோம்? ருத்ரா, விஷயத்தை போன் பண்ணி சொல்லிட்டேன், இப்போ வந்துருவா. நம்ம செங்க கூட்டி. கங்க்ராட்ஸ் டாடி, இப்படி உங்களை கல்யாண கோலத்துல பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சித்தி, அப்பா கூட சேர்ந்து நின்னுங்க, என்னைய ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏய் சுந்தர், இவன் என் புள்ள, நீ எங்க இருக்கிறிய? அட்வைஸ் பண்றதை விட்டுட்டு எங்களை மாதிரி வாழ கத்துக்க. ஏ சுந்தர், நீ ஏன்டா உம்முன்னு இருக்க? டேய், பசங்களுக்கு கல்யாணம் பண்ற வயசுல இவருக்கு இதெல்லாம் தேவையா? அதுவும் இவளோட ச்சே நினைச்சாலே. ஏய் சுந்தர், ருத்ரா இனிமே உனக்கு சித்தி. நீ ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்காட்டிய ருத்ரா என் பொண்டாட்டி, அதை நீ மறந்துடாத. Understand? ஏ சுந்தர், அப்பா நம்மள கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம்னா சொன்னாரு. அவரும் நம்மளை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்திக்கிட்டே தான் இருந்தாரு. நாம கல்யாணம் பண்ணிக்க லேட்டு, அதுக்கு அவர் என்ன செய்வாரு? அதுக்கு இவரு கல்யாணம் பண்ணிக்குவாரா? இங்க பாருங்க, நீங்க எதுக்கும் கவலைப்பட வேணாம். நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா ஹனிமா போயிட்டு வாங்க. ஓகே சித்தி, எங்களை பத்தி பேசுற விட்டுட்டு அப்பாவை பத்திரமா கவனிச்சுக்குங்க. ஏய் பசங்களா, சீக்கிரம் வாங்கடா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். டாடி, எதுவா இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம். உங்க நேரத்தை நாங்க வீணடிக்க விரும்பல. என்ஜாய். ஓகே மை சன், நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். ஏ சுந்தர், இது எப்படி இருக்கு? ரொம்ப கேவலமா இருக்கு. ஏய் வாடா, வந்து சேர்ந்துருக்கான் பாரு, அவங்களுக்கு தகுந்த மாதிரியே. என்னடா இது, ருத்ராதேவிய நம்ம தூக்கலான்னு நினைச்சா அதுக்குள்ள பெரியவர் அவரு தூக்கிட்டாரு. என்னைக்கா இருந்தாலும் ருத்ராதேவிய அடையாம விட மாட்டேன்.